அன்பிராண்டட் ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்போ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆன பிறகு அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜீரோ சார்ஜஸ்ல நான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாங்கலாமா வேண்டாமா. ஃபர்ஸ்ட் கடைக்காரர் கொடுக்குற அந்த காயின்ஸ்ல அந்த கடைக்காரரோட பேர் வந்து டைல இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ்னா அந்த பேர் வந்து காயின்ல கண்டிப்பா இருந்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது அவர் HUID பண்ணி வச்சிருக்கணும். மூணாவது எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்களா, பாரம்பரியமா அங்க இருக்காங்களா, அந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல டவுட் இருந்தா நீங்க XRF மீட்டர்லயும் நீங்க காயின்ஸை பியூரிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம். இதை தவிர கண்டிப்பா GST பில் கண்டிப்பா பே பண்ணி காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பில் இல்லாம ஒரு பொருள் வச்சுக்கிறது மேபி நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படலாம். ஸோ நீங்க வாங்கும் பொழுது கண்டிப்பா உங்களோட உரிமை GST பில்ல கண்டிப்பா கேட்டு வாங்குங்க. நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்யூ சார்னு போடுங்க. Till then, thank you, bye.